விஜய் ரொம்ப தெளிவா இருக்க மாரி. ஏன்னா, அவரு தொடர்ந்து எங்க போனாலுமே சொல்றது, 2026ல இருமுனை போட்டி தான் இருக்குங்கிறார். ஒண்ணு தாவேகாவா இல்ல டிவிகேவா அப்படிங்கிறாரு. ஆனா நேத்து பொதுக்குழுல வந்து அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா, பிரதான கட்சியான எங்களுக்கும் திமுகவுக்கு இடையில தான் போட்டி இருக்கும். மற்றவை எல்லாம் உதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதும்பாங்க. விஜய்க்கு மட்டும் இல்ல, விஜய் கட்சியில இருக்கிற கடைமட்ட தொண்டர்களுக்கும், அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும், ஒரு 4 இடத்துல கூட்டம் நடத்திட்டோம்னா, அங்க கூடுற கூட்டம், நெருக்கமான இடத்தில் பெரிய அளவுல கூட்டம் கூடுற மாரி தெரியும். அந்த கூட்டம் வந்து நமக்கு வந்து இந்த கூட்டம் தான் நம்மளோட பேஸ் அப்படின்னு நெனச்சோம்னா, அது ரொம்ப தப்பு. ஏன்னா, இங்க நீங்க அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காங்கிரஸ்க்கு அப்புறம் வந்த பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், அதன் பிறகு கருணாநிதியாக இருக்கட்டும், அதன் பிறகு புரட்சி தலைவராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே மக்களோட மக்களா பல வருடங்கள் 20 வருடங்களுக்கு மேலாக வேலை பார்த்தவர்கள். சரிங்களா? ஒரு 2 டிகேட்ஸ் 2 டிகேட்ஸ் நீங்க வேலை பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்க வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவர்கள். நீங்க சினிமாவை விட்டுட்டு வரேன், நான் இதுக்காக தான் என்னோட 200 கோடி ரூபாய் நான் விட்டுட்டு வரேன்லாம் சொல்றீங்க. வந்து அடுத்த வருஷமே நான் ஆட்சியில அதுவும் முதல்வரா தான் நான் உட்காருவேன் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அதுவே வந்து அவரோட இந்த அரசியல் பொலிட்டிக்கல் நாலேஜுங்கிறது எவ்வளோ தூரம் இம்மெச்சூர்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கான முதல் உதாரணம்.